ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 2 எனக்கு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வழக்கம் போல் குயிக்காக வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ½ அன் ஹவர் கழித்து மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அப்பு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். 12 டைப் ஒர்க் அவுட்ஸ் பொறுத்தவரையும் நான் வந்து 25 கவுண்ட் பண்ணுறேன். பிகினராக இருக்கிறவங்க தயவு செய்து வந்து 5 கவுண்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஏன் 5 கவுண்ட்டில் அப்படி நான் சொல்கிறேங்கிறது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ எனக்கே வந்து டே 1 ஒர்க் அவுட் பண்ணேன் நான் நேற்றுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பண்ணும்போதோ இல்லை கொஞ்சம் நேற்றுக்கு ஈவினிங் போலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெக்கில் வந்து பெயின் இருக்கிறது, ஆப்ஸில் வந்து ஒரு வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் பாடி பெயின் இருக்கிற மாதிரி இது மாதிரி ஃபீல் ஆகும். இது நார்மலாக நான் நிறைய டைம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் அவுட்டை பண்ணியுமே இது மாதிரியான பெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாடிக்கே வந்து இருக்குது. ஆனால் சிசரியன் பண்ணவங்களோ இல்லை ஃபர்தராக வேறு ஏதாவது சர்ஜரி பண்ணவங்களாக இருக்கட்டும் இல்லை டெலிவரி ஆனவங்களாக இருக்கட்டும், தயவு செய்து 5 கவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிசரியன் பண்ணவங்களாக இருந்தால் ஆஃப்டர் 5 மந்த்துக்கு அப்புறம் 5 கவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வாக்கிங் போகிறது தான் பெட்டராக இருக்கும் சிசரியன் ஆனவங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 5 கவுண்ட்டில் இது மாதிரி வந்து ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸு, அதுக்கப்புறம் 12 டைப் ஒர்க் அவுட்ஸு, ஆப்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இல்லாமல் மற்ற பாடி பார்ட்ஸுக்கெலாம் ஃபோக்கஸ் பண்ணி சம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன் அப்படின்னா நான் இந்த விஷயம் என்னோடய ஒவ்வொரு சேலஞ்சிலையும் ஷேர் பண்ணுறது தான். பட் இந்த சேலஞ்சிலையும் சொல்கிறேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட் பேபி 6வது நான் பிறந்ததுக்கப்புறம் 50 டேஸ்லேயே இந்த 12 டைப் வந்து எடுத்தோடனே 50 கவுண்ட் வந்து யாரையும் கன்சல்ட் பண்ணாமல் நான் வாட்டுக்கு பண்ணிட்டேன். பண்ண ஒரு 15 to 30 மினிட்ஸ்லலாம் ஆல்மோஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கலோகத்துக்கே போயிட்டேன். ரீசன் என்னென்னா அவ்வளோ டயர்டு என்னை மீறி அப்படி அந்தளவுக்கு பாடி வந்து பார்த்திங்கன்னா பெயினாக இருந்துச்சு இம்மிடியேட்டாக. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப வீக்காக இருப்போம். இது மாதிரி இம்மிடியேட்டாக பண்ணும்போது என்ன ஆகும்னா சுத்தமாக முடியாது. இவங்களுக்கு ட்வின்ஸ் பேபிஸ் இவங்களுக்குலாம் 5 மந்த்து கழிச்சு தான் சிசரியன். இவங்க 2 பேரும் பெரியவ நார்மல் டெலிவரிங்கிறனால 50 டேஸ்லேயே இந்த ஒர்க் அவுட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணேன். அதனால எனக்கு பெருசாக தெரில. ஏன் பண்ணேன்னா அப்போ வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டு 84 kg கிட்ட 84 kg விட்டால் கொஞ்சம் விட்டுருந்தானா 90 kg வந்து கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணியிருப்பேன் ஈஸியாக. அந்த அளவுக்கு என்னோடய பாடி வெயிட் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா மில்க் சர்க்குலேஷன் இருக்கணுங்கிறதுக்காக ஓவராக ஃபுட்டு ஈட் பண்ணுறது அது இதுன்னு ஃபுட் ஹேபிட் வந்து ஓவர்லோடாக போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில். அந்த ரீசனால் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா சடன்லி சரி ஓகே இதுக்கு மேலே விட்டால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இம்மிடியேட்டாக வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் மெயின்டைனிங்கில் கொண்டு வந்தது தான் இன்றைக்கி இந்த 75லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதுக்குள்ளேயே சுற்றி அந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்குது. உங்களுக்கு பழைய வெயிட் லாஸ் வீடியோஸ்க்கும் இப்போ இருக்கிற வெயிட் லாஸ் வீடியோஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். முடிஞ்ச வரையும் என்னோடய வீடியோஸ்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன். நான் சொல்லுவேன் இல்லையா, நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் கரண்ட்டு போகிறது அந்த இஷ்யூ இந்த இஷ்யூன்னு சொல்லுவேன். இப்போலாம் என்ன ஆனாலும் சரி எல்லாத்துக்கும் வந்து தயாராக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாராக வந்து, ஏன்னா இந்த டைமில் நான் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுவேன், ரெகுலராக இந்த டைமில் தான் கரண்ட் போகும். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால ஃபர்தராக எல்லாமே வந்து பிளான் பண்ணிட்டு தான் ஆக்சுவலி வந்து எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். வடிவேல் சார் சொல்லுவார்ல அது மாதிரி. சரி ஓகே. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் ஒரு சில கமெண்ட்லாம் வந்து பார்த்தேன். ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு எனக்கு வந்து. நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க, எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே பெரிய மனசு வேணும் என்னை பொறுத்த வரையும்.
இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்ச இந்த விஷயத்த அதனால் ஷேர் பண்ணுறேன். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் என்னோடய லைஃப்பில், என்னோடய கரியரில், என்னோடய சேனலோட க்ரோத்தில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைஃப்பில் பல ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் நான் ஒவ்வொரு நாளும் கடந்து வந்துட்டுருக்கேன். முகத்துக்கு என்ன சொல்கிறேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லாஸ்ட் லைவில் சொன்னேன். என்னை பொறுத்தவரை யூடியூப் ஒரு மிரர் மாதிரி. மிரரை பார்த்து நான் சிரிக்கிறது மட்டும்தான் தெரியும், பிறருக்கு பின்னாடி அழுகிறது யாருக்குமே தெரியாது. பல விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலே எண்ட் ஆஃப் த டே ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயம் மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கனே ஒழிய மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. என்னோடய வெயிட்டாக இருக்கட்டும், என்னோடய கரியராக இருக்கட்டும், என்னோடய யூடியூப் சேனல் க்ரோத்தாக இருக்கட்டும், எனி எதுவாக இருந்தாலுமே சரி, நீங்களும் மோட்டிவாக பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். கன்சிஸ்டன்சி மஸ்ட்டு, சரிங்களா? நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, லாஸ்ட் வீடியோவில் என்னோடய டயட்டை பார்த்துருப்பீங்க. பெருசாக எதுவுமே இருந்திருக்காது, நார்மல் வீட்டு சாப்பாடு. அதில் எந்த ஹெல்த்தியான விஷயங்களும் பெருசாக இருந்திருக்காது, சரிங்களா? ஆக்சுவலி அது பார்த்திங்கன்னா முடியாத பட்சத்துக்கு தான் அப்படி எடுத்துக்கணும். ஒரு பவுலில் ரைஸு, கொஞ்சமாக கிரேவி, ஏதோ கொஞ்சம் தொட்டுக்க, இல்லை அப்படின்னா 2 தோசை, கொஞ்சமாக கிரேவி, அது மாதிரிலாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா முடியாத பட்சத்துக்கு அது மாதிரி நார்மலாக சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா? அந்த குவான்டிட்டியெல்லாம் பாருங்கள், அந்த குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக தான் நான் அது மாதிரி காட்டியிருக்கேன். இப்போது உங்களுக்கு ப்ரோட்டீனு, ஃபைபர் இதெல்லாம் எடுத்தோன்னே நான் திணிக்க விரும்பலை. அதெல்லாம் சைட் பை சைடு வரும். அதுக்காக அப்பாடா ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் எடுக்க வேண்டியதே அவசியம் இல்லை போலக்கு நாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. தயவு செய்து ப்ரோட்டீன் ஃபைபர் பார்த்திங்கன்னா மஸ்ட்டு. ஃபைபர் பொறுத்த வரையும் நம்மளோட கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளத்துக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்கக்கூடாது அப்படின்னா ஃபைபர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ப்ரோட்டீன் பொறுத்தவரையும் ஃபைபர் என்னை பொறுத்தவரையும் ஒரு சிமெண்ட்டு அப்படின்னா ஃபைபர், ஒரு பில்டிங்க்கு ஒரு சிமெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அந்த அளவுக்கு ஃபைபர் ஒரு பாடிக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு பில்டிங்க்கு ஒரு செங்கலோ ஏதோ ஒரு மோல்டோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அந்த அளவுக்கு ஒரு பாடிக்கு ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்த வரையும் எல்லோரும் சொல்லுவாங்க 1 கிலோவுக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கங்க. என்னை பொறுத்தவரையும் 1 கிராம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிராம் ப்ரோட்டீன் நம்மளோட டெய்லி பேஸில் நம்ம இன்டேக் பண்ணுறது நல்லது தான். பட் ஸ்டார்டிங்கில் என்னோடய டயட் வீடியோலாம் அது அந்தளவுக்கு பெருசாக இருக்குது, பெருசாக காட்ட மாட்டேன். ரீசன், அது எடுத்தோனையும் ஃபைபர் இந்த அளவுக்கு கிராம் எடுக்கணும், ப்ரோட்டீன் இந்த அளவுக்கு கிராம் இருக்கணும்னு எனக்கு புஷ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. எல்லாராலையும் எல்லா ஃபுட்டும் ஈட் பண்ணிட முடியாது. அதனால நான் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ஃபுட்டை நான் காட்டுறேன். உங்களுக்கு வெஜிடேரியனை பொறுத்த வரையும் இந்தந்த ஃபுட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இந்த ஃபுட்டெல்லாம் வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலான்னு ஒவ்வொரு டேஸில் காட்டுறேன். ஏதாவது ஒரு டேயில், பர்டிகுலரான டேயில் பெருசாக நார்மல் ஃபுட்டு தான் நான் ஈட் பண்ணுறேன்னா நீங்களும் அது மாதிரி நார்மல் ஃபுட்டு ஈட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி தான் மஸ்ட்டு, சரிங்களா? அதே மாதிரி கரெக்ட் டைமு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு 8:30 to 9 o'clock எடுத்துடணும். அதுக்கு மேலே சாப்பிடவே கூடாது, சரிங்களா? 3 to 4 லிட்டர் வாட்டர் இன்டேக் பண்ணிடணும். லஞ்சு 12:30 to 1 o'clock லஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடணும். டின்னர் மஸ்ட்டு 7:30, சரிங்களா? 7:30 to 8 o'clock டின்னரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கு மேலே எதுவுமே சாப்பிடக்கூடாது. கன்சிஸ்டன்சியாக இதே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ரெகுலராக 30 minutes ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டே ஒரு குட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோராக கிடைக்கும். முடிஞ்சோடையே அவுட் சைட் ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ண பாருங்கள், சரிங்களா? ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரையும் ஒயிட் சுகர் அது மாதிரிலாம் அவாய்ட் பண்ண பாருங்கள். முடியலை அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவாய்ட் ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், நமக்கு 4 month பார்த்திங்கன்னா டைம் இருக்குது. இந்த 4 monthல் என்னை பொறுத்தவரையும் நான் சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு டார்கெட் என்ன, இந்த 4 monthல் ஒரு மாதத்துக்கு 2 கிலோ குறைஞ்சாலும் ஓகே, 4 கிலோ குறைச்சாலும் ஓகே. 2 கிலோ குறைஞ்சிதுன்னா ஒரு மாதத்தில் 8 கிலோ குறைச்சிட்டு போயிடலாம். ஒரு மாதத்தில் 4 கிலோ குறைஞ்சிது அப்படின்னா எத்தனை கிலோ? 8 16 கிலோ. 16 கிலோ ஹாப்பியாக குறைச்சிட்டு என்னோடய ஹைடல் வெயிட்டுக்கு நானும் ரீச் ஆகிட்டு வந்துடுவேன். நீங்களும்
உங்களுக்கு ஒரு 15 கிலோ மட்டும் தான் குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஹைடல் வெயிட்டுக்கு நீங்களும் ரீச் ஆகிடுவீங்க. எக்ஸஸ் வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்லேருந்து ஃபேட் லாஸ்க்கு நீங்கள் வந்துடுவீங்க. சரிங்களா? ஆக்சுவலி பேக்ரவுண்டில் வந்து ஏதாவது வாய்ஸ் கேட்குது அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. தம்பி பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே விளாண்டுட்டுருக்கானா, பாப்பா இன்னொருத்தி வேறு பக்கத்தில் படுக்க வச்சு 2 பேர் பாப்பாங்க 2 பேரும் ஆக்சுவலி தூங்கிட்டாங்க. தம்பி தான் இன்னும் தூங்கவே இல்லை. கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு தான் டப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. வேறு வழி இல்லை, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் நான் வந்து கொண்டு போகணும் இல்லையா? அதனால தான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இன்டேக் பொறுத்தவரையும் ரொம்ப மஸ்ட்டு. மேகா சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஐடி மேகான்ட்டு வரும். அந்த ஐடியில் அவங்க நான் லைவ் வரும்போது தண்ணி குடிங்க சொன்னாங்க. எதுக்குடா இவங்க தண்ணி குடிக்க சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப நேரமாக தண்ணி குடிக்காமல் இருக்கீங்க, நீங்கள் தண்ணி குடிங்கன்னு எனக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. இது மாதிரி கொஞ்சம் ஞாபகப்படுத்தி தண்ணி குடிக்கிறதுக்கு பாருங்கள். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்னது தான், 20 கிலோ வெயிட் இருக்கிறவங்களுக்கு 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். 60 கிலோ வெயிட் இருக்கிறவங்க 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். உங்களோட வெயிட் எவ்வளோங்கிற கால்குலேஷன் படி நீங்கள் எடுத்துக்கோங்க. டே 1 நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பெட்லேருந்து ஏஞ்சி ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணுறது மட்டும் கிடையாது, உங்களோட ஸ்டொமக்கை க்ளீன் பண்ணுறது கூட தான். ஃபுல்லாக உங்களோட ஸ்டொமக் ஆப்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது, அதாவது ரெஸ்ட் ரூம் போய் கான்ஸ்டிபியூஷன் இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு லைட்டான காட்டன் கிளாத்தில், சரிங்களா, லைட்டான காட்டன் கிளாத்தில் வெயிட் ஸ்கேலில் ஏறி நின்று வெயிட்டை செக் பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களோட கரெக்டான வெயிட்டு. நீங்கள் டே 1 இப்படி தான் வெயிட் செக் பண்ணணும், எண்ட் ஆஃப் த டேவும் நீங்கள் இப்படி தான் வெயிட் செக் பண்ணணும். நீங்கள் இடையில எப்படி வெயிட் செக் பண்ணாலும் சரி, இந்த மெத்தடில் வெயிட் செக் பண்ணால் மட்டும்தான் கரெக்டான உங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ஸ்கேலில் தெரியும். சரிங்களா? இது மேஜராக நான் சொல்கிறது தான். பட் பிகினராக வரவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து சின்ன மிஸ்டேக்னால கூட உங்களோட கரண்ட்டான வெயிட் வந்து கரெக்டாக தெரியாது. சம்டைம்ஸ் வந்து 100 கிராம் 200 கிராம் தான் குறைஞ்சிருக்கும். ஆனால் நம்ம பண்ணுற ஒரு சில தவறுகள்னால அது அக்யூரேட்டாக சம்டைம்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரீசனால் நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த இடத்துல. சரிங்களா? இப்போ வெயிட் செக் பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டு வார்ம் வாட்டரில் ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துக்கலாம். இல்லை நார்மல் வார்ம் வாட்டரே வந்து நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் இன்டேக் பண்ணிக்கலாம். தயவு செய்து காஃபி டீ அதை மட்டும் எம்டி ஸ்டொமக்கில் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மற்ற நேரத்தில் குடிக்கலாம். தயவுசெய்து எம்டி ஸ்டொமக்கில் மட்டும் காஃபி டீ எடுத்துக்காதீங்க. சரிங்களா? இப்போது ஏன் அப்படின்னா எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. காஃபி டீ எடுத்துகிட்டு போயிட்டு தயவு செய்து ஒர்க் அவுட் பண்ண வேணாம். அதில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணியிருப்போம். இந்த சுகர் வந்து இம்மிடியட்டாக இன்சுலினை ஹைப் பண்ணும். சரிங்களா? கண்டிப்பாக ஹைப் பண்ணும். அந்த ரீசனால் தயவு செய்து காஃபி டீ எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண வேணாம். வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு 1/2 hour கழித்து நீங்கள் அதுக்கப்புறமேல் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? 12 டைப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பாடிக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட பாடியே ரொம்ப லேஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்ஸுக்கு, பேக்குக்கு, ஹிப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இந்த 12 டைப் ஒர்க் அவுட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த வீடியோலையே இந்த வீடியோ ஒரு பக்கம் வச்சுட்டு கூட இந்த ஒர்க் அவுட்டை பார்த்து ஒவ்வொன்றா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மாதிரி பண்ணிவிட்டு குட் ரிசல்ட் எடுத்து காட்டியிருக்காங்க, என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபரே. அந்த ரீசனால் உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டே பை டே எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதாவது சின்ன மிஸ்டேக்காக இருந்தால் கூட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண முடியும். சரிங்களா? சம்டைம்ஸ் வந்து நமக்கு பயங்கர டிமோட்டிவேட் ஆகும். நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்து அது எது எஃபெக்ட் ஆகும்னா நம்ம பர்ஃபெக்டாக ஒரு விஷயம் பண்ணிகிட்ருப்போம். சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இம்மிடியட்டாக என்ன வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறோம், எதுவும் நான் பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்னு நம்ம மேலேயே நாம் கோவப்பட்டுக்கிட்டு
கரெக்டாக போயிட்டுருக்க ஒரு விஷயத்த இம்மிடியேட்டாக ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமேல் அந்த ப்ராப்ளமும் சரியாயிடும். ஆக்சுவலி நம்ம பண்ண விஷயம் என்ன ஆகிடும், அதுவும் ஸ்டாப் ஆகிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற, ஒரு குழந்த ரெகுலராக ஸ்கூல் போயிட்டுருக்கோம், நல்லா படிச்சுட்ருக்கோம். நல்லா படிச்சுட்ருக்க குழந்தைய நல்ல ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்கோம். தேவையில்லாமல் அந்த பேரண்ட்ஸ் கொண்டு போய் வேறு ஸ்கூலில் சேர்ப்பாங்க. சேர்க்கும்போது அந்த குழந்தை அங்கே நல்லா மோட்டிவேட்டாக ஹாப்பியாக ஜாலியாக படிச்சுட்ருக்கோம். வேறு இடத்துல மாற்றும் போது அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகும் மைண்டு. அப்போ அந்த குழந்தைக்கு அதை ஏற்றுக்கவே முடியாது. அதே மாதிரி தான். ஆனால் அது ஏற்றுக்க வைக்கணும், அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வரணும். உங்கள் சுற்றி என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எப்படி போனாலும் சரி, உங்களோட அந்த குழந்தையோட வேலை என்ன, படிக்கிறது. சரிங்களா? நாம் என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், டயட் பண்ணணும். என்ன ப்ராப்ளம் நம்மளை சுற்றி இருந்தாலும் சரி, அந்த விஷயத்துக்கு மட்டும் வந்துட்டிங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களோட கையில் தவழ்ந்துட்டு இருக்கும். இதுதான் விஷயம். இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் இது. இப்போ இந்த வீடியோவுக்கு நான் டப்பிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே டோட்டலி டிமோட்டிவேட்டட், டோட்டலி ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸு. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மட்டுமே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோ என்னால் டப் பண்ண முடியாது கண்டிப்பாக. சரிங்களா? எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகிடும், ஃபுல்லாக டே 2வே என்னோடய வீடியோ ஷூட்டிங் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். ஆனால் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே நம்ம முழுகிடாமல் அதை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து நடக்க வேண்டிய வேலைகளை நடத்தி ஆகணும். அதை நம்ம நடத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குதோ இல்லையோ, நம்ம பார்க்க வேண்டிய வேலை கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? ஜஸ்ட் உங்களை மோட்டிவேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் தான் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, நீங்கள் மட்டும் தான் டிமோட்டிவேட் ஆகுறீங்க, உங்களை சுற்றி மட்டும்தான் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். கன்சிஸ்டன்சியாக ஒரு ஒர்க்கை பண்ணுற எல்லாருமே வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்களும் டே பை டே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணமாக தான் இந்த விஷயத்த வந்து நான் சொல்கிறேன். இந்த ரீசனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆனாலும் சரி, என்னை சுற்றி என்ன நான் நடந்தாலும் சரி, நான் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், அந்த விஷயத்தில் அந்த டைமில் நான் வந்து அதை பர்ஃபெக்டாக பண்ணுவேன் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் அதை தூக்கி ஓரம் வச்சுருங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு 7:30க்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, அந்த டயத்தில் நான் 7:30க்கு ஒர்க் அவுட் பண்ணியே தீருவேன். 7 o'clock to 7:30, 7:30 to 8 o'clock இந்த ஒரு டைமில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த நேரத்தில் நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன், எதை பற்றி கேர் பண்ண மாட்டேன், என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு உங்களோட லைஃபுக்காக நீங்கள் உங்களோட 2026 ஒரு ஆக்டிவான எனர்ஜெட்டிக்கான லைஃப் ஸ்டைலை ரீச் பண்ணணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் வறுமைங்கிறது இருக்கும் தான், எல்லாருக்கும் இருக்கும், எனக்கு கூட இருக்கும். சில நேரத்துங்களில் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு இருக்காது இம்மிடியேட்டாக, அது தேவையான நேரத்தில் வந்து கிடைக்காது. அந்த ரீசனால் உங்களுக்கு தேவையான ஃபுட்டு எடுத்துக்கிறீங்க இல்லையா, முடிஞ்ச வரையும் கூட ஹெல்த்தியான ஃபுட்ஸும் எடுத்துக்குங்க. சரிங்களா? சீப்பஸ்டான ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எவ்வளோ இருக்குது. ஃப்ரூட்ஸில் கோவா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆப்பிள் தான் போய் சாப்பிட்ணும், போமோகிரானட் தான் போய் சாப்பிட்ணும் அப்படின்லாம் வந்து எந்த அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா? நீங்கள் நார்மலாக கோவா எடுத்துக்கலாம், சிக்கனுக்கு பதில் மீன் மக்கர் எடுத்துக்கலாம், டால் சைடு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கேலரிஸ் தான் வித்தியாசம் ஆகும். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. வெஜ்ஜில் நீங்கள் டாலு சோயா சங்க் இப்படி போயிட்டிங்கன்னா ஃபைபர் வந்துடும். நான்வெஜ்ஜில் ஃபைபருன்னு ஒன்று இருக்காது. கண்டிப்பாக நான் ஃபைபருக்காக ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ஃபுட்டு தான் எடுத்துக்கணும். ஆனால் நான் அதெல்லாம் எப்படி மிஸ்மேட்ச் பண்ணுறேன், கொஞ்சம் வீட்லேயும் கொஞ்சம் நம்ம இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி மிஸ்மேட்ச் பண்ணுறேங்கிறது தான் இனி போகிற நாட்களில் ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? எனக்கு அது மாதிரியான சுச்சுவேஷன்கள் நிறையா இருக்குது. வீட்டில் ஒரு சில ஃபுட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை என்னால் சமைக்க முடியாத டைம் முடியாததாக இருக்கலாம், அதிகமாக சமைக்க முடியாத பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஒரு சில ப்ராப்ளம் என்னை சுற்றி இருக்குது. அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி ஃபுட்டு நான் வந்து உள்ளே கொண்டு வரேங்கிறது தான் விஷயம். சரிங்களா? முடிஞ்ச வரையும் உங்களுக்கு ஃபேவராக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களால் நான்வெஜ் எடுத்துக்க முடியல அப்படின்னா வெஜிடபிள்ஸ்
அண்ட் ஃப்ரூட்ஸு நட்ஸ் அப்படி போயிடணும், இல்லைனா டால் அது மாதிரி போயிடணும், இல்லை மில்லட்ஸு இல்லைனா நான்வெஜ்ஜு. நான் கொடுத்துருக்க இந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த ஆப்ஷனில் நான் எதுவுமே சூஸ் பண்ண மாட்டேன், நான் வெறும் ரைஸு ஏதோ ஒரு குழம்பு இது மட்டும் ஊற்றி சாப்பிட்டு பசிக்கு மட்டும் நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் எண்ட் ஆஃப் த டே வெயிட் லாஸ் இல்லை, கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. ஹெல்த் வைஸ் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அதனால் அவேர்னஸ்ஸாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி இன்டேக் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் அவுட் முடிச்சாச்சு, மூச்சு பயிற்சி முடிச்சாச்சு, பயங்கரமாக எனக்கு ஸ்வெட் ஆகிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ராகி தோசையும் அதாவது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக் கிரேவி பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் நான்வெஜ் இப்போலாம் சாப்பிட்டு. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 பவுலில் ஒயிட் ரைஸு, 2 எக்கு, கூட வந்து 3/4 பவுலில் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து கிளிப்பை எடுக்க முடியல, மறந்துட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. சரிங்களா? எல்லையே டின்னர் சாப்பிட்டேன், 7:30 போலலாம் சாப்பிட்டேன். நீங்களும் சாப்பிட்ருங்க. ஓகே காய்ஸ், பபாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.